In this video, we'll discuss about pharmacopoeia. Pharmacopoeia na என்னன்னா is a standard book for formulating the drugs. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு. இதில் வந்து எல்லா தகவலுமே ஃபார்முலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. The word pharmacopoeia derived from Greek term. Pharmakon means drugs. Kophia means to make. Okay, so all information about the drugs preparation இதில் இருக்கும். So the books is published in almost every country. எல்லா கண்ட்ரிலையுமே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன் கவர்மெண்ட். அவங்க கவர்மெண்ட்டுக்கு கீழே இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஃபார்மகோபியா கண்டெய்னிங் ட்ரக்ஸ் லிஸ்ட்டு. ட்ரக்ஸ் லிஸ்ட்டு வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வச்சுருப்பாங்க. ஃபார்முலா ஃபார் ப்ரிப்ரேஷன், ட்ரக்ஸ் எப்படி ஹவு டு ப்ரிப்பேர்ட் அதை வந்து ஃபார்முலா வச்சுருப்பாங்க. தென் டிஸ்கிரிப்ஷன், ட்ரக்ஸோட நேச்சர், அதோட ஃபிசிக்கல் நேச்சர் என்ன, கெமிக்கல் நேச்சர் என்ன, சாலிபிலிட்டி எப்படி இருக்கும், கலர் எப்படி இருக்கும், டேஸ்ட் எது மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சுருப்பாங்க. தென் டெஸ்ட் அண்டு ஸ்டாண்டர்ட் ரேட். டெஸ்ட்டில் என்ன மாதிரியான ரேட் என்னென்ன டெஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ த ஃபார்மகோபியா கண்டெய்னிங் ட்ரக்ஸ் லிஸ்ட், ஃபார்முலா, டிஸ்கிரிப்ஷன், டெஸ்டஸ் அண்டு ஸ்டாண்டர்ட் ரேட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபார்மகோபியா. 4 மெயின் டைப்ஸ் இருக்குது. இந்தியன் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா பிபி, யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா USP, தென் யூரோப்பியன் ஃபார்மகோபியா EP. இந்த கண்ட்ரியில் இல்லாதது வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியாவில் வரும். ஸோ நம்ம சப்ஜெக்டில் we want to discuss இந்தியன் ஃபார்மகோபியா IP. வாட் இஸ் இந்தியன் ஃபார்மகோபியா? This Indian Pharmacopoeia is published by the Indian Pharmacopoeia Commission IPC under that Ministry of Health and Family Welfare Government of India. So IPC is published under Ministry of Health and Family Welfare Government of India. இதோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா காசியாபாத் யூபியில். இது வந்து தட் இந்தியன் ஃபார்மகோபியா இஸ் ரிட்டன் இங்கிலீஷ். ஆனால் வந்து அஃபிஷியல் டைட்டில் வில் பி இன் ரிட்டன். இதில் வந்து மெட்டீரியல் மற்ற எல்லா திங்ஸுமே வந்து இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அஃபிஷியல் டைட்டில் மட்டும் லாட்டினில் இருக்கும். இதில் வேரியஸ் எடிஷன் இருக்குது. 1 by 1 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 3 இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ஒன்று வந்து மோனோகிராஃப். மோனோகிராஃப்னா என்னென்னா எ டாக்குமெண்ட் வித்தின் த ஃபார்மகோபியா that provide official, legal, standard and detailed instruction for a specific drugs, ingredient or preparation, including its chemical property, methods for identification and purity, and record analytical test and their acceptance criteria. So monography இதில் வந்து என்ன இருக்குது? ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் இதில் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து அடாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா அடிஷன் மெட்டீரியல், பப்ளிஷ்டு ஆர் அடிஷன் மெட்டீரியல். தென் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ப்ரிப்பேர்டு, ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான தகவல்கள். ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து மோனோகிராஃபி. மோனோகிராஃபி வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும். தென் சப்ளிமெண்ட் added at that end of that book. சப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து added at the end of that book. அடாடென்டம் அப்படிங்கிறப்ப வந்து அடிஷ்னல் மெட்டீரியல் ஆர் பப்ளிஷ்டு ஆர் ஆடட் ஒன். இந்த 3 இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு எடிஷன் பப்ளிஷ்டு அண்டர் 1955 அஃபிஷியலாக பப்ளிஷ் ஆனது. ஆனால் 1844லேயே பெங்கால் ஃபார்மகோபியா என்று பப்ளிஷ் பண்ணினாங்க. பட் அது வந்து லீகல் ஸ்டேட்டஸ் இல்லை, லீகலாக வந்து இல்லை. அதனால் அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. 1955 தான் வந்து ஃபஸ்ட்டு புக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடிஷன் எந்த இயர்னு சொல்லி பார்த்தா 1955. இது வந்து யார் கீழே பப்ளிஷ் பண்ணுறது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர். இது வந்து தட்
சப்ளிமெண்ட் ஆடட் அட் தி எண்ட் ஆஃப் தட் புக். நம்மளுக்கு தெரியும் சப்ளிமெண்ட். இதை வந்து 1960ல் இதில் வந்து 2 வால்யூம் இருக்குது. இதோட ஸ்பெசிபிக் திங்ஸ், இது வந்து காஸ்ட் அது பப்ளிஷ் பண்ணுறப்போ 5 rupees தான். இதில் வந்து அந்த அடிஷன் டெலிஷன் எல்லாம் போயிட்டு 986 இருக்குது. தென் தீஸ் கேப் அடன்டம் ஆர் சப்ளிமெண்ட் சொல்லி பார்த்தா 5 இருக்குது. செகண்ட் எடிஷன் 1966ல் published under chairman of டாக்டர் நித்யானந்த். இதில் வந்து சப்ளிமெண்ட் வந்து 1975. தென் இதில் வந்து 3 வால்யூம் இருக்குது. இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா வந்து டெலீட் பண்ணுறாங்கன்னா காலரா வேக்சின் வேர் டெலீட்டட். இதில் வந்து மோனோகிராஃபி வந்து 890 இருக்குது. கேப் ஆஃப் சப்ளிமெண்ட் 5 எடிஷன் இஸ் 11. Then third one is third edition 1985. This one published under chairman of Dr. Nityanand. This one addendum 1989. Then 1991. 1989ல் வந்து 2 வால்யூம் இருக்குது. இதில் வந்து நோ வால்யூம். ஸோ இதோட ஸ்பெசிபிக் திங் சொல்லி பார்த்தா 1985ல் இதில் வந்து ஹெர்பல் ட்ரக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 261 மோனோகிராஃப் இருக்குது. கேப் ஆஃப் தட் அடாடண்டம் 4 to 6 எடிஷன் வந்து 19. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து இயர் பப்ளிஷ்டு 1996. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். இதில் வந்து அடாடண்டம் 2000. அதில் வந்து வெட்னரி அடடண்டம் 2000. தென் அடடண்டம் 2000. தென் அடடண்டம் 2000. 4 திங்ஸ் இருக்குது அடிஷன் சப்ளிமெண்ட்டாக. இதில் வந்து அடடண்டம் 2000 ஒன்லி ஹேவிங் 3 வால்யூம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 4th எடிஷனில் 2005ல் ஹேஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடடண்டம் 2000 3 வால்யூமில் வந்து மோனோகிராஃபர் வந்து 1149 இருக்குது. அடடண்டம் இதில் வந்து 2000 வெட்னரி இதில் வந்து 208 இருக்குது. தீஸ் அடடண்டம் 2000 வந்து 19 இருக்குது. 4th ஒன்னில் வந்து நோ மோனோகிராஃப். இதில் வந்து கேப் ஆஃப் ஆடம் 4 or 6 or 9. Then gap of that edition 11. 5th edition year of publication 2007. published under Indian Pharmacopoeia Commission. இதில் வந்து அடடண்டம் 208. இதில் நம்பர் ஆஃப் வால்யூம் 3. இதில் வந்து என்ன ஸ்பெஷல் திங்ஸ் சொல்லி ஸ்பெசிஃபிக் திங்ஸ்னு சொல்லி பார்த்தா மோனோகிராஃப் அண்ட் வேக்சின் அண்டு பயோடெக்னாலஜி ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 271 நியூ மோனோகிராஃப் இருக்குது. கேப் ஆஃப் தட் அடண்டம் 1, கேப் ஆஃப் தட் எடிஷன் 3. தென் 6th எடிஷன் 2010. இது வந்து published under Indian Pharmacopoeia Commission. அடடண்டம் 2012. இதில் வந்து 3 வால்யூம் இருக்குது. வால்யூம் 2ல் வந்து A to M வரைக்கும். தென் வால்யூம் 3 வந்து N to Z வரைக்கும் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து வால்யூம் 3 கண்டெய்னிங் ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் அண்டு வெட்னரி ப்ராடக்ட் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நியூ மோனோகிராஃபர் வந்து 52. தென் கேப் ஆஃப் தட் அடடண்டம் 2, கேப் ஆஃப் தட் எடிஷன் 3. தென் 7th edition 2014. This one published under chairmanship of P.K. Patan. That addendum 2015 and 16. இதில் வந்து 4 வால்யூம் இருக்குது. 4 வால்யூம் இன் DVD. இப்போ தான் வந்து டிவிடி பிளேயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அண்ட் ஆல்சோ ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 4 வால்யூம் இருக்குது. அதில் வந்து டிவிடி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹியர். இதில் வந்து 577 மோனோகிராஃப் இருக்குது. கேப் ஆஃப் தட் ஆட் 1 to 2, கேப் ஆஃப் தட் எடிஷன் 4. தென் 8th
edition 2018, published under Indian Pharmacopoeia Commission, addendum 2019. இதில் வந்து 4 வால்யூம் இருக்குது. 8th edition actually இது started from 2017 only, but that full form ஆனது it made effect from 2018. அதனால தான் வந்து இது 2018 பப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இதில் வந்து 220 மோனோகிராஃப் இருக்குது. கேப் ஆஃப் தட் addendum 1, கேப் ஆஃப் தட் edition 4. ஸோ இது வரைக்கும் வந்து என்னென்ன மாதிரியான ஜென்ரல் கேட்டகரியாக ஃபார்மகோஃபியாவை வந்து எடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அப் டு 8th edition. நவ் 2022 என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது இன்னும் பார்க்கும்போது, இது வந்து எகெயின் பப்ளிஷ்டு பை that Indian Pharmacopoeia 2022, published by Indian Pharmacopoeia Commission, again Ministry of Health and Family Welfare. இதோட எஃபெக்டிவ் டேட் வந்து 1st December 2022. ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா, நியூ மோனோகிராஃப் 92 இருக்குது. விட்டமின்ஸ், மினரல், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட் எக்ஸட்ரா அதெல்லாம் வந்து 21 இருக்குது. பயோடெக்னாலஜிக்கல் டெரிவ்டு தெராபியூட்டிக் ப்ராடக்ட் 3 இருக்குது. ஹெர்ப்ஸ் அண்டு ஹெர்பல் ப்ராடக்ட் 2 இருக்குது. பிளட் அண்டு பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட் 2 இருக்குது. டோசேஜ் வந்து 33 இருக்குது. வேக்சின் அண்டு இம்னோசீரா 4 இருக்குது. ஜென்ரல் சாப்டர் வந்து 12 இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃபார்மகோபியா அப்படின்னா என்ன, அந்த வேர்டோட மீனிங் என்ன, இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, தென் வாட் ஆர் த டைப்ஸ், அதில் வந்து இந்தியன் ஃபார்மகோபியாவை பற்றி பார்த்துருக்கோம். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருந்தது, மோனோகிராஃபி 3 டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்னா, மோனோகிராஃபினா என்னென்னு பார்த்துருக்கோம். தென் சப்ளிமெண்ட்னா என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடாட்டண்டம் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன், அதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிக் திங், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, அது வந்து எங்கே பப்ளிஷ் பண்ணாங்க, என்னென்ன ஸ்பெஷல் திங் இருக்குது, அப் டு 8th பப்ளிகேஷன். பார்த்துருக்கோம். தென் லாஸ்ட்டாக வந்து தட் இந்தியன் ஃபார்மகோபியா 2022 அதோட ஸ்டைல் அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எஃபெக்டிவ் டேட் வந்து December 1st 2022. இது வந்து ஆன்லைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.